நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக நாம் ஏறெடுப்போம். தேவனிடத்திலிருந்து ஒத்தாசைகளும் உதவிகளும் நம்மை தேடி வரும். நம்முடைய குடும்பம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி ஆசீர்வாதமாய் மாறி, நம்முடைய குடும்பம் நாம் வாழுகின்ற பகுதியிலே சாட்சியாயிருக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது சகேயுவினுடைய வாழ்க்கையை குறித்ததாகும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள பகுதியிலே சகேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை நோக்கி மனம் திறந்து ஜெபிப்பது நிமித்தம் நமது குடும்பத்தின் அடிமைத்தனம் மாறி விடுதலை உண்டாகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல மாற்றம், நம்முடைய குடும்பத்திலும் ஜபத்தின் மூலமாய் பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். சகேயு என்ற ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி ஒரு மன்றாட்டை வைக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்தார். இந்த வேண்டுதலை செய்ய காரணம் என்ன? ஆயம் வசூலித்து மக்களை துன்பப்படுத்தி ஏராளமான சம்பாத்தியத்தை சேர்த்திருந்தான் இந்த சகேயு. உலக பிரகாரமாக எந்த குறைவும் அவனுக்கு இல்லை, எல்லாம் சம்பூரணமாக இருந்தது. துன்மார்க்கமாக வாழுகிறவர்கள் குறித்து யோபு தன்னுடைய புத்தகத்திலே அழகாக அவர் சொல்லுகிறார். யோபு 21ஆம் அதிகாரம் 8 முதல் 12ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நான் வாசிக்கும் போது, இந்த சகேயுவை போல துன்மார்க்கர்களும் அவ்வளவு பவ்யமாய் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகின்றது. யோபு 21ஆம் அதிகாரம் 8 - 12. அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்திலே இறங்குகிறார்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்பவில்லை. சர்வ வல்லவரை நாங்கள் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தங்களது முடிவு குறித்து தெரிவதில்லை. யோபு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்துல இறங்கி போகிறார்கள். 16 - 19ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். இதுதான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடிவுமாயிருக்கிறது. இதே போலதான் யோபுனுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆனால் யோபு இதிலிருந்து மீண்டு வருகிறார். இதே போலத்த நிலை சகேயுவின் வீட்டில் காணப்பட்டது. எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாத நிலை, மனதில் சூன்யமான நிலை.
அப்பொழுதுதான் தன்னுடைய பகுதிக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். அவரை பார்க்க ஓடுகிறான். பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். அவன் இயேசுவை கண்டான். மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை உணர்ந்தான். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் அவனுடைய காதுகளிலே விழுந்தது. அன்பானவர்களே, உனக்குள் ஒரு வெறுமை இருக்கிறதா? உன் வீட்டில் ஏதோ அடிமைத்தனம் இருப்பதை போல் உணர்கிறாயா? இயேசுவை பார்க்க அவர் சமூகம் ஓடு. ஏனெனில் அவருடைய சமூகத்துல தான் எல்லா ஆனந்தமும், களிப்பும், மகிழ்ச்சியும், நிம்மதியும், சமாதானமும் இருக்கிறது. சங்கீதம் 16:11 இப்படி சொல்லுகின்றது. ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிறார். அவர் அங்கே வருவார், உன்னோடு பேசுவார், உன் வீட்டிற்கும் வருவார். தன் வீட்டிற்கு வர விரும்பிய இயேசுவை சகேயு இயேசுவை அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லம் நோக்கி விரைந்தான். வீட்டின் அருகில் நெருங்கியதும் வீட்டின் அடிமைத்தனத்துக்கு காரணமான தனது துர்ச்செயல்கள் மனக்கண்கள் முன் நிழலிட்டது. அங்கே அவன் முகங்குப்புற விழுந்தான், விண்ணப்பிக்கிறான். இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது அவன் செய்த தவறுகள், குற்றங்கள், பிழைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அவன் கண்களுக்குள்ளாய், இருதயத்துக்குள்ளாய் நிழலிட ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அவன் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறான். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார். இயேசு சொன்னார், நல்லபடியாக நீ இந்த காரியத்தை செய்துவிடு. நீர் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவுண்டாகும்படியாய் இந்த காரியத்தை நீ விரைவாக செய். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உன் வீட்டுக்கு விடுதலை வந்தது. நீங்கள் இனி ஆபிரகாமின் வாரிசுகளாவீர்களாக. இனி சாத்தானுடைய அடிமைகளாக அல்ல. இனி மனுஷனால் உங்கள் மேல முறுமுறுப்புகள் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, உங்கள் மேல் சேற்றை வாரி இறைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மேல் இருந்த எல்லா அழுக்குகளும் இதோடு நீங்களாகி போகிறது. உங்க வீட்டுக்கு இப்பொழுது ஆசீர்வாதம் வருகிறது, நன்மை வருகிறது, விடுதலை வருகிறது. நீங்கள் ஆபிரகாமின் வாரிசுகளாவீர்களாக. நமது அடிமைத்தனத்தின் காரண காரியங்களை அறிய தேவ சமூகம் ஓடித்தான் ஆக வேண்டும். தேவனை நோக்கி முறையிட்டுத்தான் ஆக வேண்டும். தவறுகளை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இரட்சிப்பாகிய விடுதலை நம் வீட்டை தேடி வரும். உன் உழைப்புகள் உன்னை விட்டு விலகி போனாலும் தேவ ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீயும் ஆபிரகாமின் வாரிசாக மாறுவாய். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாய். தேவரில் ஒருவரே உன்னை தாங்குகிறவராயிருப்பார். எல்லாவற்றிலும் உன் வீடு உனக்கு ஆசீர்வாதத்தின் வீடாக, வெளிச்சத்தின் வீடாக, தேவதூதர்கள் இறங்கி வருகிறதும் ஏறுகிறதுமான வீடாக, தேவனுடைய ஆடல் பாடலின் சத்தம் உன் வீட்டில் கேட்கிற வீடாக அது மாறும். அடிமைத்தனத்தினால் உண்டான கூக்குரல், முறுமுறுப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் உன் வீட்டை விட்டு விலகி பரலோகத்தின் தன்மைகள் எல்லாம் உன் வீட்டிலே உண்டாகும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் நன்மைகள் எங்களுக்கு போதுமானது. இந்த உலகத்தில் நாங்கள் சம்பிரமமாய் வாழ்வது போதுமானது. அது எப்படி வந்தாலும் சரி என்று நாங்கள் நினைத்து கொண்டிராதபடிக்கு ஆண்டவரே, பரலோகத்தின் நன்மைகள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்கள் வீட்டில் நிரம்பி காணப்பட வேண்டும். உலகத்தின் பொருட்கள் குறைவாக காணப்பட்டாலும் பரலோகத்தின் அந்த சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆண்டவரே, இவைகளெல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் வீடு நிரம்பி காணப்படும்படியாக எங்கள் வீட்டில் இருக்கின்ற அடிமைத்தனங்களை நீக்கி ஆண்டவரே, எங்கள் வீட்டில் விடுதலையை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்கள் வீட்டுக்கு கடந்து வாரும், எங்களோடு தங்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன், இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். God bless you.